புலம்பலை விட்டுட்டு, அழுகையை விட்டுட்டு, கண்ணீரை விட்டுட்டு, அவிசுவாசத்தை விட்டுட்டு, சோர்வை விட்டுட்டு, நீ உன்னால விசுவாசிக்க முடியும் அப்படின்னா இதுவும் முடியும். அற்புதத்தை செய்வார், அதிசயம் செய்வார், அடையாளங்களை செய்வார். அதை பார்க்கும் பொழுது உன் விசுவாசம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அல்லேலூயா, ஆமென். இந்த மாசம் உங்களுக்கு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. நீ அப்படி செய்யும் போது ஜெயத்தையும் கொடுத்துருவாரு. இந்த மாதம் கர்த்தர் விசேஷமாய் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அப்படி என்ன அப்படின்னா, யாக்கோபு 1:6 அதில் வசனம் அழகாய் சொல்லுகிறது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று, நீ என்ன கேட்கிறன்னா கர்த்தர் எதிர்பார்க்கல. உனக்கு என்ன தேவை இருக்கு, அது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பலம் உள்ளது, எவ்வளவு டெப்தானது, உனக்கு தகுதியா தகுதி இல்லையா, நீ அதை விருப்பப்படுறதுக்கு உனக்கு அது நியாயமா நியாயம் இல்லையா, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. ஆண்டவர் பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? சந்தேகப்படாம விசுவாசத்தோடு. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் பேசுறாரு? நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், என் ஆவியில ஆண்டவர் பேசின வார்த்தை ஏவப்பட்டு சொல்றாங்க. அநேக பேருடைய வாழ்க்கை சந்தேகம் என்பது ஒன்றுமே கிடையாது. சந்தேகமும் அவிசுவாசம் வெவ்வேறு விதமான காரியங்கள் நீங்கள் யோசிச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ரெண்டும் ஒரே வழியில் பிரயாணம் பண்ணுகிற வார்த்தை. அல்லேலூயா. ரெண்டுத்துக்கும் ஒரே பதம் தான். சந்தேகம் வேறு, அவிசுவாசம் வேறு இல்லை. சந்தேகம் அவிசுவாசம் அப்படின்னா, நீங்கள் சந்தேகப்படும் பொழுது அவிசுவாசம் உங்களுக்குள் வந்து விடுகிறது. அவிசுவாசம் வந்துருச்சுனாலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது. அதை சொல்ல, சந்தேகப்படாமல் நீ எதை கேட்டாலும், வசனம் சொல்லுது, நீ எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல். கொஞ்சம் கூட கொஞ்சமா எனக்கு சந்தேகமா இருக்கு. சில நேரங்கள்ல சந்தேகங்கள் வந்து போகுது, சில நேரங்கள் டவுட் இருக்கு, சில நேரங்கள் அவிசுவாசம் அப்படி 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 கிராஸ் பண்ணி தான் போகுது பாஸ்டர், அப்படிலாம் இல்லை அப்படின்றதுக்குள்ள நான் அப்படின்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் கூட சொல்றாரு, நீ துளியோன்னு கூட சந்தேகப்பட. இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு தந்திரமான காரியம், தேவன் கொடுத்த வார்த்தையும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நம்ம அந்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் செய்ய நினைக்கிற கரம் அப்படியே தடைப்பட்டு நின்றுபிடும். ஆண்டவங்கிட்ட பயங்கரமா பேசி அனுப்புவாரு. ஆனா பிசாசு சின்னதா ஒரு கல்லை தூக்கி ஒரு குளத்துல போட்டா மாதிரி உன் வாழ்க்கை முழுவதுமாய் கலங்கி போயிடும். ஆண்டவர் தெளிய வச்சு அனுப்புவாரு. உன்னை என்ன பண்ணுவாரு? பேசி ஒரு தெளிவான ஒரு குட்டைய, ஒரு தெளிவான ஒரு நீரோட மாதிரி நீ இருப்ப. பிசாசு என்ன பண்ணுவான்? டமான்னு ஒரு கல்லை தூக்கி குளத்துல போட்டோம்னா அந்த குளம் முழுசா அந்த அந்த அதிர்வலை அதை என்ன பண்ணுவோம், அசைவு உண்டாயிடும். அல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு சின்ன காரியம் ஆண்டவர் ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுப்பாரு, தெளிவான வார்த்தையை கொடுப்பார். நான் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகப்படுத்துவேன், நன்மையான காரியங்களாலே உன்னை நிரப்புவேன். இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது பிசாசு ஒரு சின்ன பிரச்சனை, எதற்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எதை விருப்பப்படுறீங்களோ அது நடக்காது, முடியாது, இதெல்லாம் கிடைக்காதுன்ற காரியத்துல சின்னதா ஒரு கல்லு போடும் பொழுது உங்க மொத்த விசுவாசமும் ஒரு ஆட்டம் கொடுத்துரும். அல்லேலூயா. அது சந்தேகப்படாத. மார்க் எழுதிய சுவிசேஷத்துல 11:24 சொல்றா பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை அல்லேலூயா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற, ஜெபிக்கும் பொழுது நான் இந்த ஜெபத்துக்கு பதிலை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்ற உறுதியோடு நீ ஜெபம் பண்ணு, அப்பதான் உன் ஜெபத்துக்கு பதில் வரும்ன்றார். அந்த உறுதியான ஜெபத்தின் பொழுது மட்டும் அந்த விசுவாசம் உனக்கு பத்தாது, அது கிடைக்கிற வரைக்குமே அந்த விசுவாசம் உனக்கு வேணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த மாதிரி தானே சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணு, நீ சந்தேகப்படாம, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், ஆமென், விசுவாசத்தோடு கேட்க கடவான். விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த காரியத்தில் விடுதலை கொடுப்பாருங்க, ஜெபத்து பதில் கொடுப்பாரு. அப்படின்ற பண்ணோம் விசுவாசம். ஓகே, இன்னைக்கு பாருங்க, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில 2 விதமான அவிசுவாசிகள் உண்டு. ஆமென். 2 விதமான ஒரு கூட்டங்கள் உண்டு. ஒண்ணு, செய்ய முடியாது, இது நடக்காது, நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் வாய்க்குமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்குமான்னு நினைக்கிற ஒரு கூட்டம். 2வது கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா, இது நடந்தால் சந்தோஷம், நடக்கும்னு நினைக்கிறேன்,
கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நிக்கிற, ஒன்றும் முடியாது இல்ல சந்தேகத்தோடு கேட்கிற ஒரு கூட்டம், ரெண்டு கூட்டம். அல்லேலூயா. நீங்க ஒரு சம்பவத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பட்டணத்திற்கு வரும்பொழுது ஒரு தகப்பன் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய பிள்ளை பிசாசினாலே அவன் இருப்பதனால அந்த இடத்துல இயேசு வந்து இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணுவான்னா, அவனோட பிள்ளையை கொண்டு வருவான், அவனுடைய மகனை கொண்டு வரும்பொழுது அவன் சொல்லுவாரு, இது மாதிரி அவன் ஊமையான ஒரு ஆவி வந்து அவன் அவன் மேல வரும்பொழுதெல்லாம் அவன் என்ன பண்றான், அவனை அழைக்கழைத்து அவன் நுரத்தள்ளி பல் கடித்து என்ன பண்றான், அவன் சோர்ந்து போகிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது பாருங்க, அவங்க சீஷன் கிட்ட கொண்டு வராங்க. எனக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், ஆமாவா இல்லையா? சீஷன் கிட்ட கொண்டு வராங்க. யாரு? தேவனோடு கூட இருக்க மனிதர்களோட கொண்டு வரும் பொழுது அங்க அவங்களால முடியல. காரணம் என்னன்னா, அவன் சிறு வயதுல இருந்தே இருக்கு, அந்த பிசாசு அவனுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அப்போ அவங்க பார்க்கும்போது எல்லாம் பார்க்க சீஷெல்லாம் பார்க்குறான், ஐயோ இது என்னடா பயங்கரமாகுது, பயங்கரமா உருளுது பெறலுது, அலக்கழிக்குது, நுரெல்லாம் தள்ளுது, சோர்ந்து போய் மயங்கி செத்துக்கிட்டு போயிடுவானோ, ஒருவேளை எதனா ஆயிடுமோ, ஐயோ இது பயங்கரமான பிசாசாகுது, நம்மளால முடியாது, இது பயங்கரமான பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சு ஜெபம் பண்றான். ஆனா விடுதலை ஆகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்படியே அவன் ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட போறான். போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல வந்து சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, ஆமென், எதுவரை நான் உன்னோடு இருப்பேன், எதுவரை உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறியாதபடிக்கு எனக்கு என்ன பண்றோம், பிரச்சனைகள் பெரிதா இருக்கிறது, பிரச்சனைகள் ஒரு ஒரு மூர்க்கமாய் இருக்கிறது, அது பிரச்சனை நம்மளுடைய திராணிக்கு அதிகமா இருக்கிறது, நம்ம தலைக்கு மேல ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றோம், நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படி ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகத்தோடு என்ன பண்றோம், ஐயோ நம்மளால முடியாது, ஜெபத்தை தான் போட்டுப்பான, ஜெபம் தான் பண்ணி ஆகணும், ஜெபத்திலேயாச்சும் ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் ஜெபிக்கணும், நம்ம 1000 கேள்வி முன்னாடி கேட்டுடுறோம், பார்த்து சோர்ந்து போயிடுறோம், கேள்விப்பட்டு சோர்ந்து போயிடுறோம். ஆமென். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஜெபத்தை போடுறோம், ஜெபத்தை போட்டா ஜெபத்துல ஒன்றும் நடக்காது. இங்கே பாருங்க, அவன் கொண்டு வருகிறான், இயேசு இடத்துல கொண்டு வரும் பொழுது அவன் எப்படி கொண்டு வரனா, ஆண்டவரே நான் வரேன், உங்ககிட்ட உங்களுக்கு எதனா முடியும் அப்படின்னா, உங்களால இது சாத்தியம் முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வல்லமை உண்டுன்னா, உங்களால என் பிள்ளையை விடுவிக்க முடியும்னா, எதனா கொஞ்சம் இரக்கம் பாராட்டி மனதுருகி என் குழந்தைய கொஞ்சம் விடுவிச்சிடுங்களேன். எப்படி கேட்குறான்? ஆமென். அல்லேலூயா. எப்படி கேட்குறான்? முடிஞ்சா கொஞ்சம் செஞ்சு விடுங்களேன், இல்லை முடிஞ்சா கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், முடிஞ்சா கொஞ்சம் சுகம் விடுங்களேன். ஏன் போன எல்லா இடத்துல, ஏன்னா சின்ன வயசுல இருந்து இருக்கு, அவன் போன எல்லா இடத்திலும் இது மாறவே இல்லை. ஆமென். போன எல்லா இடத்திலும் அப்ப சொல்றான், மனதுருகி எதனா ஒரு காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற ஒரே விஷயம் என்னது, இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிகளுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னது ஒன்னே ஒண்ணு, எதுவுமே சொல்ல, விசுவாசி. ஆமென். நீ உன்னால விசுவாசிக்க முடியும் அப்படின்னா இதுவும் முடியும்ன்றார். விசுவாசிக்கிறவனுக்கு நீ இதை கொண்டு வந்திருக்க, இது மட்டும் இல்லப்பா, எல்லாமே ஆகும். என்ன பிரச்சனை ஆகும், அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, விசுவாசிக்க முடியுமா? அல்லேலூயா. விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா முடியாதா? அவன் யாருக்கிட்ட கொண்டு வந்தான்? இயேசு கிட்ட தான் அவனுடைய பிள்ளையை கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை தான் வந்திருக்கீங்க, ஆண்டவர் ஆராதிக்க தான் வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்ககிட்டயும் விசுவாசத்தை குறித்து தான் பேசுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு எப்படி சந்தேகமானது இருதயத்தில் ஓரமாய் ஒட்டி கொண்டு இருந்ததோ, இன்னைக்கும் சபையாருக்கு, விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஏற்றுக்கொண்ட சொந்த இரட்சகராய் தேவனாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் ஓரத்துல ஒரு அவிசுவாசம் இருக்கு, சந்தேகம் இருக்கு. அதனால கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட விசுவாசத்தை சொல்றாரு, நீ விசுவாசிக்க முடியும்னா அந்த மே மாசம் கர்த்தர் சொல்றாரு, எல்லாமே நீ என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கியோ அது எல்லாம் என்னால ஆசீர்வதிக்கும். நம்மளுக்கு தேவை விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னது, வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாதவன் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாதவன் இருக்க முடியாது. அப்ப பிரியமா இல்லாதவன் இடத்தில் தேவன் என்ன பண்ண முடியாது, அற்புதத்தை
செய்ய முடியாது. அவனை ஆசீர்வதிக்க முடியாது. நீ ஆண்டவருடைய பிரியமா இருந்தா விசுவாசம் உள்ளவனா இருப்ப. விசுவாசமா இல்லைன்னா ஆண்டவருடைய பிரியமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு விசேஷமாய் இந்த மாதத்தில் பேசுகிற வார்த்தை என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு. நீ சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான். நான் அப்படிதான் பாஸ்டர் வரேன். எங்க ஆனா திடீர்னு அவிசுவாசம் வந்துடுது. நான் விசுவாசமா தான் இருக்கிறேன். ஆனா அவிசுவாசம் டம்மான்னு வந்தது. அப்படிதானே சொல்றோம். அந்த அப்பாவும் அதான் சொல்றாரு. அந்த தகப்பனும் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். என்ன சொல்றான்? எனக்குள்ள அவிசுவாசத்தை எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்களேன். கேளு ஆண்டவர்கிட்ட. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அவன் கேட்கிறான் உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரையர் ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் அதை நீங்க எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்களேன். அப்படி ஆண்டவர்கிட்டயே உதவி கேட்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவன் விசுவாசத்தை அல்லேலூயா அதிகரிக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்துக்குள் நீங்கள் போய் ஆண்டவரே அநேக நேரங்களில் விழுந்து போறேன், சந்தேகப்படுறேன், சோர்ந்து போகிறேன், அவிசுவாசங்கள் சூழ்நிலையை பார்க்கிறேன், பிரச்சனைகளை பார்க்கிறேன், நான் சோர்ந்து போகிறேன், அவிசுவாசம் சந்தேகம் எனக்குள்ள வந்துடுது, ஒரு சோர்வு வந்துடுது, இதெல்லாம் எடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. நல்லா புலம்பலை விட்டுட்டு, அழுகியை விட்டுட்டு, கண்ணீரை விட்டுட்டு, அவிசுவாசத்தை விட்டுட்டு, சோர்வை விட்டுட்டு ஜெபத்துல கேளு. ஆண்டவரே இது எல்லாம் மாறணும், இயேசுவின் நாமத்தில் மாறணும், நான் விசுவாச வீரனாய் மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க இது மாற எனக்கு உதவி செய்யுங்க, இப்படிப்பட்ட திங்கிங், இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலைகள் எனக்குள்ள வரவே கூடாது, நீங்க உதவி செய்யுங்க, என் விசுவாசம் கொஞ்சம் கூட குறைஞ்சே போக கூடாது, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணே தான் செய்வார். என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை பாரு, நான் உன் கூட இருக்கிறேன் நம்பு. அல்லேலூயா. ஆமென். அற்புதத்தை செய்வார், அதிசயம் செய்வார், அடையாளங்களை செய்வார். அதை பார்க்கும் பொழுது உன் விசுவாசம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த 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 சீக்ரெட்டை இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்ற வழிகளில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அல்லேலூயா, யுத்தத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்போ இந்த நிமிஷம் இப்படி போய் இப்படி பண்ணி இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துருவாரு. அது செய்யும் போது ஜெயமும் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அப்படிதான் இந்த மாசம் உங்களுக்கு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. நீ அப்படி செய்யும் போது ஜெயத்தையும் கொடுத்துருவாரு. ஆமென். அல்லேலூயா.